ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி காலையில் இப்போது நம்மளோட ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அப்படின்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் பார்த்தா எனக்கு என்ன தோணுது, என்ன மெசேஜ் கிடைக்குது அப்படின்னா, நம்ம என்ன கேட்குறோமோ அதில் நம்ம தீர்க்கமாக இருக்கிறோம், அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். நம்ம என்ன கேட்டோமோ அது நம்ம டீப் டிசைராக இருக்கும் பட்சத்தில், அதுக்கான பர்னிங் ஃபயர் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் பட்சத்தில், பிரபஞ்சத்தோடு நம்ம சேர்ந்து இயங்கும்போது பிரபஞ்சத்தோடு சேர்ந்து நம்மளால் அதை கோக்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் யூனிவர்சல். அதே மாதிரி தான் டிவைன் மாஸ்குலைனும். நம்ம ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ட்வின் நம்ம எதை கொண்டு போய் அவங்கக்கிட்ட சரண்டர் பண்ணாலும் அதை நமக்கு சேங்ஷன் பண்ணுவாங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் அதை ரிசீவ் பண்ணுறதுல நம்ம எவ்வளோ தீவிரத்தன்மையோடு இருக்கோம், அந்த ட்ரீமை பற்றி, அந்த எந்த விஷயத்த சரண்டர் பண்ணமோ அதை பற்றின பர்னிங் ஃபயர் நமக்கு எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம கேட்ட விஷயத்த சேங்ஷன் பண்ணுவாங்க. நம்ம கேட்டுட்டோங்கிறதுக்காக டபால்னு தூக்கி சேங்ஷன் பண்ணிட மாட்டாங்க. ஓகேயா? ஸோ அப்போது நாம் ஆசைப்பட்ட விஷயத்தையே நாம் வாழ்கிறதுக்கே நமக்கு எவ்வளோ தீவிரத்தன்மை இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நிறைய டெஸ்ட்டு வைப்பாங்க, அடுத்து டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணணுன்னா தான் நம்ம டிவைன் மாஸ்குலைன் நம்மகிட்ட கொடுப்பாங்க. இன்னொரு நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு நம்ம டிவைன் மாஸ்குலைன்கிட்ட கேட்டு சரண்டர் பண்ணுறோம்ல, அதில் எந்த அளவுக்கான உண்மைத்தன்மை இருக்குதுன்னு பார்ப்பாங்க. நாம் இது வேணும் அப்படின்னு கேட்கும்போதே அதில் நம்மளோட இன்டென்ஷன் என்ன, நம்மளுக்கு எவ்வளோ தீவிரத்தன்மை இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கே 1000 கிராஸ் கொஷின் உள்ளேருந்தே கேட்பாங்க. ஹார்ட் ஸ்பேஸ்லேருந்தே அவங்க கேட்குற கொஷினுக்கெல்லாம் அவங்களுக்கு திருப்தி ஆகிற மாதிரி நீங்கள் பதில் சொன்னால் மட்டும்தான் அந்த விஷயம் உண்மையிலே உங்களுக்கு நீட் இருக்குது, கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சேங்ஷன் ஆகும். ஓகே கைஸ், இதுதான் உங்களோட ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ், இன்றைக்கான மெசேஜ். இனி நாளைக்கு மெசேஜ் என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம். அன்டில் தென் பை.